The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. எங்களுடைய அரசு செய்யல அப்படிங்கறத நீங்க நினைச்சீங்கன்னா சுட்டிக்காட்டு இந்த அரசாங்கம் என்ன செயல்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற ஆத்ம பரிசோதனையில் நான் உறுதியாக சொல்லுகிறேன், இன்றைக்கு வரைக்கும் மக்களுக்கான பணியை இந்த அரசு செவ்வனே செய்து கொண்டு. மற்ற எல்லா யூனியனும் ஒரு பக்கம் தான் இருக்காங்க, தோமுசா மட்டும் தானே இந்த பக்கம் தனியா இல்லை. அதுல எனக்குமே உடன்பாடு இல்லை. ஆனால் கடைக்கு பக்கத்துல ஒரு பஸ் போய் நிக்குது, ஒருத்தர் பாதியிலே விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வருது. இல்ல, எனக்கு தெரிஞ்ச அதுல உண்மை இருக்க மாதிரி எனக்கு தெரியல தம்பி. சாட்டையை கொண்டு அடிக்க வேண்டிய இடத்தில் கூட சாமந்தி பூவை தூக்கி போட்டு தட்டுவார். அந்த பூவை தூக்கி போடுறது தான் அவருடைய பெரும் தண்டனை. துணை முதல்வரா ஒருத்தர் வந்து அது உதவியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம். ஏன்னா இளைஞரணி மாநாட்டுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதல்வராக போறாரு அப்படின்னு செய்திகள்லாம் வந்து அவர் அதை மறுத்திருக்காரு. ஏன்னா உதயநிதி அவர் வந்து அரசியலுக்கு வரப்போது குறித்தும் மறுத்தாரு, எம்எல்ஏ குறித்து கேட்ட போதும் மறுத்தாரு, அமைச்சர் கேட்கும் போதும் மறுத்தாரு. அந்த வேகத்திற்கு தகுந்தாற் போல் அவருக்கு நாம் வாய்ப்புகள் கொடுப்பது தவறாக இருக்காது என்றுதான் நான் பார்க்கிறேன். அதான் இளைஞரணி மாநாட்டுக்கு பிறகு அந்த அறிவிப்பு வருமா என்று தெரியவில்லை. வந்தால் ஒன்றும் தவறில்லை, வரவேற்கத்தக்கது. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நேர்காணல் பகுதியில் திமுகவின் செய்தித்தொடர்பு செயலாளர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். போக்குவரத்து ஊழியர்கள் அந்த போராட்டம் அப்படின்றது நீதிமன்ற அறிவுறுத்தல் படி இப்போ வந்து வாபஸ் பெற்று இருக்காங்க. திரும்ப பேச்சுவார்த்தை அப்படின்னு 19ஆம் தேதி நடக்க இருக்கு. இந்த போராட்டம், இந்த ஸ்ட்ரைக், இந்த விஷயங்களை வந்து தமிழ்நாடு அரசை எதிர்கொண்டதுல வந்து சரியா எதிர்கொள்ளல அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் வருது. நீங்க அதை எப்படி பார்க்கீங்க? ஒரு மனிதாபிமானத்தோடு எப்பொழுதுமே வந்து போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தலைவர் கலைஞர் 1975 தான் இந்த போக்குவரத்து கழகம்ங்கிற ஒன்றையே உருவாக்குறாரு. அதுக்கு முன்னாடி வந்து இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டி கேட்டகரியில் வந்து இந்த அட்ஹாக் மெசேஜில் போடுவாங்க. இன்னைக்கு தேவைப்பட்டால் கூப்பிடுவாங்க, இல்லைன்னா விட்டுருவாங்க. அந்த மாதிரியான நிலைமையில் இருந்ததை மாற்றி ஒரு கழகமாக உருவாக்கி, நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் எப்போல்லாம் ஆட்சியில் இருந்திருக்கோ அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலாளர்களுக்கு, ஒரு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வந்து ஒரு ஹைக் இருக்கும் சம்பளத்திலேயோ அவங்களுடைய இதுகள்லையோ. அதே மாதிரி அவங்களுக்கும் ஓய்வூதியம் 50% பங்களிப்புடன் ஓய்வூதியம் 1998 தலைவர் கலைஞர் தான் கொண்டு வந்தார். எவ்ரி 3 years வந்து அவங்களோட சம்பள பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் போடணும், அதையும் தலைவர் தான் கொண்டு வந்தார். ஆனால் ஜெயலலிதா பீரியடில் பார்த்தீங்கன்னா அதை 5 வருஷமாக்குனாங்க. ரைட். நம்ம 9% அவங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க 7% தான் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கடந்த 10 ஆண்டுகளில் அதிமுக பார்த்தா 3 சம்பள உடன்பாடு கண்டிருக்கணும். ரைட். இல்லை, ஆனால் நம்ம வந்தவுடன் நம்ம அவங்களுக்கு செஞ்சுருக்கோம். எப்போவுமே என்னென்னா, ஜெயலலிதா மாதிரி நம்மளாலையும் பண்ண முடியாது என்பதல்ல. ஆனால் அது நிர்வாகத்திற்கு அழகல்ல. சில பேர் வந்து என்னென்னா, அந்த மாதிரி தடாலடியாக செய்கிறது தான் நிர்வாகம் அப்படின்னு நினச்சா, ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரே கையெழுத்தில் 2 லட்சம் அரசு ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பி டெஸ்மா அப்படின்னு. ஆனால் அதே ஜெயலலிதா அதே மாதிரி ஒரு கையெழுத்து போட்டு அவங்க எல்லாரையும் திரும்ப வேலைக்கு எடுத்ததை யாரும் பேச மாட்டாங்க. கேவலம் இல்லை அது. ஒரு முதலமைச்சர் ஒரு கையெழுத்து போட்டு நான் அனுப்புனேன், உங்களால் நிற்க முடிஞ்சுதா? அதே 2 லட்சம் பேரை மீண்டும் ஒரே கையெழுத்து போட்டு இதையெல்லாம் நான் ரத்து பண்ணுகிறேன் கையெழுத்து போட்டு பழையபடி உள்ள தூக்குனாங்க. எப்பவுமே இந்த நிர்வாகம் என்பது ஒரு தாயும் பிள்ளையும் போல தான் அந்த பேச்சுவார்த்தை இருக்கணும். அப்போ மாண்புமிகு முதலமைச்சர் வந்து நம்ம கொடுக்க மாட்டோம்னு சொல்ல, வந்த உடனேயே இவங்க யாரும் போராடலை. எங்கள் ஆட்சியில் எப்பமாவது போக்குவரத்து பிரச்சனை வந்ததுன்னு பாருங்களேன், போராடலை. ஆனால் 19 போட வேண்டிய ஒப்பந்தத்தை தலைவர் தளபதியார் வந்து போட்டு அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுத்து அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்தோம். நம்ம டிஏ இன்க்ரிமெண்ட் கொடுக்கறதுக்கும் நம்ம பேசுகிறோம். 23 வந்து இந்த பேச்சுவார்த்தையில் பேசுகிறோம்னு சொல்லியிருக்கோம். இப்போ நான் போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் போராட்டத்தை நான் தவறு என்று சொல்லவில்லை. அவர்களுடைய உரிமைக்காக அவர்களுடைய குரல். ஆனால் நீங்கள் என்ன உணரணும், கடந்த 10 ஆண்டு காலம் உங்களுக்கு விஷயம் தெரியாமல் இல்லை, கடந்த 10 ஆண்டு காலம் எப்படி இருந்தது, எந்த சிக்கலில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு வந்து ஒவ்வொரு துறையையும் நம்ம எப்படி மீட்டு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும்ல இந்த அரசின் மீது. இவங்க ஏற்கனவே திமுக எப்பெல்லாம் இருந்திருக்கோ அப்பெல்லாம் உங்களுக்கு செஞ்சிருக்கு. அப்போ இப்பவும் நமக்கு செய்வாங்க அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து பொங்கல் நாளில் போய் நின்னீங்க அப்படின்னா அது உங்கள் மேலே வெறுப்பு வருமா வராதா? இன்னொன்று கேட்குறேன்,
நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் பேருந்துகளுக்கு தகுந்த மாதிரி அரசு பேருந்து இல்லை அப்படின்னா தனியார் பேருந்து இருக்கிறது என்ற சூழ்நிலை வந்தால் மக்கள் வந்து நாங்கள் தனியார் பேருந்தில் தான் போவோம்னு முடிவெடுத்தால் நம்ம எல்லாரும் எங்கே போனோம்? பேருந்து ஊழியர்கள் எல்லாம் எங்கே போவீங்க? ரைட். அப்போ சேவை என்பதை தொழிலாளர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும், நாமும் அதை தகுந்தபடி செய்ய வேண்டும். செய்திருக்கிறோம். நாம் தடாலடியாக செய்வதில்லை, ஆனால் நிரந்தரமான தீர்வுகளை நாம் காண்கிறோம். அதில் போக்குவரத்து தொழிலாளர்களில் பெரும்பாலானோர் நம்மோடு உடன்படுகிறார்கள். சரியாகத்தான் கையாண்டு. கடந்த காலத்துல நடந்த விஷயங்கள், கலைஞர் கொண்டு வந்த விஷயங்கள் பத்தி நீங்க வந்து பேசுனீங்க. அமைச்சர் சிவசங்கர் என்ன சொல்றாருன்னா, அதிமுக ஆட்சி காலத்துல கொடுக்க வேண்டிய விஷயம் எடப்பாடி அவரோட அறிக்கையை சுட்டிக்காட்டியும் சொல்றாரு. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த விஷயங்கள்லாம் செய்யறோம் அப்படின்னு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் அப்படின்னும் போது அது கேள்வி வரத்தானே செய்யும். இல்ல, அவங்க கேட்கறத நான் தவறுன்னு சொல்லலை. இல்ல, இன்னொன்னு ஒரு 3 ஆண்டுகள் அப்படின்னு ஆயிடுச்சுல. 3 ஆண்டுகள் கரெக்ட். 3 ஆண்டுகளில் நீங்க நம்ம ஒவ்வொரு துறையா தூக்கிட்டு வந்துகிட்டே இருக்கோம். இப்ப 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் 6,64,180 கோடி முதலீடு. இப்ப அந்த வேலை சாதாரணமான வேலை இல்லை. ஏதோ ஒரு வகையில நீங்க வந்து வருமானத்தை வந்து அரசாங்கத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா தானே நீங்க வந்து மக்களுக்கு செய்ய முடியும். நீங்க போய் ஒண்ணுமே இல்லை. எலக்ட்ரிசிட்டியில எனக்கு தெரியும் 80% மின் பயனீட்டாளர்களுக்கு 100 ரூபாய்க்கு மேல இன்கிரிமெண்டே கிடையாது. ரைட். அவங்களுடைய கட்ட வேண்டிய தொகையில உடனே என்னமோ மின்சார கட்டணத்தை நம்ம வசதிட்ட மாதிரி ஒரு அப்போ மக்கள்கிட்டையும் நீங்க வரியிலையோ கட்டணத்திலையோ கூட்டக்கூடாது. ரைட். ஆனா மக்களுக்கு தேவையானதை பூரா இங்க செய்யணும். எப்படி செய்வீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன், என்னைக்கு தமிழ்நாடு அரசியல் நல்லா இருக்கும் அப்படின்னா, எதிர்க்கட்சி தலைவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்கல்ல, ஏங்க பொங்கலுக்கு நீங்க 2000 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க, அல்ல போக்குவரத்து ஊழியர்களுக்கு வந்து இதை செய்யுங்கன்னு சொல்றாங்கல்ல. சொல்லும்போது போக்குவரத்து துறையினுடைய வருமானம் எவ்வளவு, போக்குவரத்து துறையினுடைய செலவு எவ்வளவு, இதில் அரசினுடைய மானியம் எவ்வளவு, அதுபோக எவ்வளவு காசு இருக்கு, இந்த காசுல நீங்க இவங்களுக்கு இதை செய்யலாம் அப்படின்னு தெளிவா பேசக்கூடிய எதிர்க்கட்சி என்னைக்கு தமிழ்நாட்டில் வருதோ அன்னைக்கு தான் ஜனநாயகம் நல்லா. அரசியல் என்பது வேறு. நான் சொல்றது எங்களுடைய அரசு செய்யல அப்படிங்கறத நீங்க நினைச்சீங்கன்னா சுட்டிக்காட்டு. நாங்க இப்போ தலைவர் சொன்னார்ல 6,300 கோடி ரூபாய் கொடுக்குறோம். 6,300 கோடி எதெல்லாம் அப்படின்னா, டீசலுக்கான மானியம் 2,500 கோடி, அதே மாதிரி பெண்களுக்கான இலவச பேருந்து அதுக்கானது ஒரு 2,000 கோடி, 1,800 கோடி, அப்புறம் வந்து ஒரு 1,400 கோடி வந்து இந்த மாணவர்களுக்கான இலவச பஸ் பாஸ். இது இல்லாமல் ஒரு 72 கோடின்னு மொத்தமா போட்டு 6,320 கோடி ரூபா நம்ம அதில் கை வச்சிருக்கோமா? இல்லை, அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. அப்போ ஒரு எதிர்க்கட்சி தலைவர் நீங்க வாய்க்கு வந்தபடி அதை கொடுத்துருங்க இதை கொடுத்துருங்கன்னு சொல்றதை விட கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மெச்சூர்டு டெமோக்ரஸி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, போக்குவரத்து துறையை நீங்க அனலைஸ் பண்ணுங்கிறேன். ஒரு எதிர்க்கட்சி தலைவரா அல்லது எங்களுக்கு ஆலோசனை சொல்றவங்க, ஏங்க இத்தனை வண்டி ஓடுது, இவ்வளோ வருமானம் வருது, நீங்க இதில் இவ்வளோ செலவழிச்சிருக்கீங்க, இவ்வளோ இருக்கு, இந்த மாதிரி மீதி இருக்கிறத அந்த போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு செய்யுங்க. இல்லையா ஒன்று செய்யுங்க. இல்லை நமக்கு லாஸ்ட்ல தான் போகுது, ஆனாலும் பரவாயில்லை, ஒரு 1000 கோடி கடனை வாங்கி இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னா, அப்ப நீங்க என்ன செய்ய மாட்டீங்கன்னா அடுத்த கேள்வி வர மாட்டீங்க. எங்க வர மாட்டீங்க? ஏன் அதிகமா கடன் வாங்குனீங்கிற கேள்விக்கு வர மாட்டீங்க. நாங்க சொல்லுவோம்ல, நீ தானே கடன் வாங்கி கொடுக்க சொன்னானே. அதுதான் நான் சொல்றேன், இந்த தப்பிக்கிற அரசியல் இருக்குல்ல, நான் கமிட்டல் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஜனநாயகத்தில். எதை பற்றியும் கவலைப்படுறது கிடையாது. சில பேர் நம்ம ஆட்சிக்கே வரமாட்டோங்கிற தைரியத்தில் பேசிக்கிட்டே இருப்பான், வாய்ப்பந்தல் விடுறது. சில பேர் ஆட்சியில் இருப்பான், ஆனால் அவனுக்கு விவரம் தெரியாது, பேசிக்கிட்டே இருப்பான். நம்ம அதை பற்றி கண்டுக்க முடியாது. நம்ம ஆட்சியில் நமக்கு ஒரு திருப்தி. திராவிட முன்னேற்ற கழகம் 21 மே மாதம் 7ஆம் தேதி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த அரசாங்கம் என்ன செயல்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஆத்ம பரிசோதனையில் நான் உறுதியாக சொல்லுகிறேன், இன்றைக்கு வரைக்கும் மக்களுக்கான பணியை இந்த அரசு செவ்வனே செய்து கொண்டிருக்கு. இல்லை, நீங்கள் எதிர்க்கட்சிகள் பற்றி நீங்கள் சொன்னீங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா சிஐடியு, ஏஐசிடியு அவங்கெல்லாம் கூட தான் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி என்ன நோக்கம் இருக்க போகுது? என்னை பொறுத்த வரைக்கும் தொழிற்சங்கத்தில் வந்து அரசியல் வர்றதை நான் விரும்புறது. அது மாண்பும் இல்லை. என்ன கேட்டால் அது முதல்ல இயக்கங்களுக்கு அப்பாற்பட்ட அது வந்து தொழிலாளர் நலன் சார்ந்த ஒரு சங்கமாக இருக்கணுமே தவிர, அங்கே வந்து 2 சங்கம் 3 சங்கம் அதில் அரசியல், இதுதான் வந்து தொழிலாளர்களை கெடுக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, இப்போ திமுக ஆட்சி அப்படின்னா
உருப்படியாக எதையாவது செய்யலாம்னு நினைக்கும் போது இந்த அதிமுக தொழிற்சங்கம் எதையாவது ஒன்று பண்ணுச்சு அப்படின்னா எல்லா மனிதனுக்கும் அந்த பிரச்சனை வருது இல்லை. அப்போ தொழிலாளர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளுக்கும் அரசியலுக்கும் அப்பாற்பட்டு அவங்க இருக்கணும். இது நான் எனக்கும் சேர்த்தே சொல்கிறேன். நான் சார்ந்த என் இயக்கம் சார்ந்துமே சொல்கிறேன். தொழிலாளர்களுக்கு நல்லது எது, அரசாங்கத்தில் எது முடியும், இந்த இரண்டையும் பேசி தீர்ப்பதற்கு தான் நீதிமன்றம் 98ல் சொல்லிச்சு நீங்கள் எலெக்டட் பாடிஸோட உட்காந்து பேசுங்க. ஓகே, தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளோட. நீங்கள் வந்து அதிமுக இருந்தால் அதிமுக நிர்வாகிகள் போய் பேசுறது இந்த இது வேண்டாம். ஒட்டுமொத்த தொழிலாளர்கள், போக்குவரத்து தொழிலாளர் 1,27,700 பேர் நம்ம நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அத்தனை பேரும் வாக்களித்து அதில் எத்தனை பெர்சன்டேஜ்னு பாருங்கள், அதுக்கு தக்கன பிரதிநிதிகளை கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு செஞ்சுருக்கோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதில் நான் வந்து இப்போ உதாரணமாக சிஐடியில் அண்ணன் சுந்தரராஜன், தோழர் சுந்தரராஜன் அவர்களோ இல்லை ஏனைய தோழர்கள்ட்டையோ நான் வருத்தப்படலை. பட் அதை வந்து நம்ம அரசியலாக பார்க்க வேண்டாம். தொழிலாளர்கள் ஒரு அரசாங்கம், இந்த ரெண்டுக்கும் அதில் முக்கியமான ஒன்று, எல்லா தொழிலாளர்களையும் சேவை இதில் இருக்கிறவங்கள மாதிரி பார்த்துட முடியாது. இதில் இந்த கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சாதாரண ஒரு மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டில் அல்லது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற தொழிலாளர்கள் வேறு, சேவை துறையில் ஒர்க் பண்ணுற தொழிலாளர்கள் வேறு. நீங்க கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதை நம்ம சொல்லித்தான் ஆகும். இல்ல இதுல நீங்க சொன்னீங்க, அதாவது இந்த மாதிரி யூனியன் தொழிலாளர்கள் சார்ந்த அரசியல் வரக்கூடாது அப்படின்னு. இப்போது பார்த்தாலும் கூட மற்ற எல்லா யூனியனும் ஒரு பக்கம் தான் இருக்காங்க, தோமுசா மட்டும் தானே இந்த பக்கம் தனியா இல்லை. அதுல எனக்குமே உடன்பாடு இல்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கிற, அதாவது ஒரு உட்டோப்பியன் கவர்மெண்ட்டை நீங்க இங்க இப்ப எதிர்பார்க்க முடியாது. இல்ல, ஆனா நான் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னையோட. நம்ம வந்து வட இந்தியால சில இடங்கள்ல சில மாநிலங்கள்ல போராட்டம், உத்தரப்பிரதேசம் நினைக்கிறேன், போராட்டம் நடக்கும்போது பாஜகவோட தொழிற்சங்கம் வந்து அந்த அரசுக்கு எதிராகவே போராடுற விஷயங்கள்லாம் கூட நடக்குது. அதாவது நீங்க சொல்ற சூழல்கள் வருகிற போது நிற்க வேண்டியது தான் இருக்கும். நம்ம அதை மறுக்கிறதுக்கு இல்லை. இப்போ விவசாய சங்கங்கள், நம்ம நீங்கள் சொல்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அங்கீகாரம் பெற்ற இவங்க வந்து விவசாயிகளுக்கு ஆதரவாக, அதில் ஒன்றும் இல்லை. இப்பவும் நான் சொல்கிறேன், இதில் அவங்களுடைய கோரிக்கையில் நியாயம் இருக்குமே, ஆனால் அதற்காக தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் பேச வேண்டும். அதில் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாதுங்கிறேன். இப்போ நான் இருக்கிறேன், நான் ஒரு டீம் லீடர் அப்படின்னா இதுல ஒரு நியாயமான கோரிக்கை இருந்தால் நான் என் தலைவன்கிட்ட பேசணும்ல, இல்லைன்னா இந்த டீம் கலைஞ்சு போயிரும்ல நாளைக்கு. ஓகே, ஆனால் நான் என் தலைவர் இருக்காருங்கிறதுக்காக நினைச்சதையெல்லாம் போய் பேச முடியாது, நினைச்ச சூழ்நிலையிலெல்லாம் பேச முடியாது. பேசுவாங்க கண்டிப்பா அண்ணன் சண்முகம் அவர்களோ அல்லது தொழிற்சங்கம் சார்ந்தவர்களோ, அல்ல அதுபோக அண்ணன் சிவசங்கர் அவர்கள் போக்குவரத்து துறை அமைச்சர், அவருக்கே வந்து தொழிற்சங்கங்கள் பற்றிய விவரங்கள் தெரியும். எனவே அவங்க வந்து தொழிலாளர்களுக்கு எதிரான நடவடிக்கை நம்ம எடுக்கலாம். அது சரி, அது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா வந்து 90% பேருந்துகள் ஓடியது, 104% இந்த மாதிரி ஒரு விளம்பரப்படுத்துறதோ அது வந்து நான் அதுதான் பார்த்தேன். இது இப்படி சொன்ன உடனே நான் எடுத்து பார்த்தப்போ அவங்க வந்து டேட்டா கொடுத்துருந்தாங்க. அதாவது எந்தெந்த மொத்தம் 8 மண்டலம் நினைக்கிறேன், அதில் இருக்கக்கூடிய பணிமனைகள் வாரியாக எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேர் போயிருக்காங்க, வண்டி போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னன்னா இது எதுக்காக சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னா, மக்கள் மனசுல ஒரு பதற்றம் வந்துடக்கூடாது. நீங்க பொங்கலுங்க, இப்ப இருக்க சிக்கல் என்னன்னா, அத்தனை லட்சம் மக்கள், உங்களுக்கு தெரியும் 19,000 பஸ். ஆமா, இப்ப இந்த 19,000 பஸ்ஸுக்கும் புக் பண்ண மக்கள் மனநிலையில ஐயோ நம்ம பொங்கலுக்கு போக மாட்டோமா, எப்படி ஏற்றி விடுவாங்கன்னு தெரியல வருது இல்லை. ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது. அப்போ கவலைப்படாதீங்க மக்களே, 95% பேருந்துகள் ஓடியது. இது வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய தேவையாக இருக்கிறது. எதுக்காக அப்படின்னா மக்களுக்கு அந்த நம்பிக்கையை உருவாக்குவதற்காக. பார்த்துருப்பீங்க, சில இது வந்து கடைக்கு பக்கத்துல ஒரு பஸ் போய் நிக்குது, ஒருத்தர் பாதியிலே விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வருது. இல்ல, எனக்கு தெரிஞ்ச அதுல உண்மை இருக்க மாதிரி எனக்கு தெரியல தம்பி. அதாவது இருக்கலாம், 1-2 இடங்கள்ல தவறுகள் இருந்திருக்கலாம், நான் அதுக்காக அது இல்லைன்னு சொல்ல, தவிர்க்கப்பட வேண்டும், அதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஃபைனலா வந்து ஒரு 6 அம்ச கோரிக்கை அப்படின்றது தான் அவங்க வந்து வச்சிருக்காங்க. அது 19ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்த போது தமிழ்நாடு அரசோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? 6 அம்ச கோரிக்கைகளை பொறுத்து 6 அம்ச கோரிக்கைகள்ல பெரும்பாலும் அவங்க அந்த டிஏ பேரிட்டி அதை கரெக்ட் பண்ண சொல்லுவாங்க. அது தவிர வந்து இந்த ஓய்வூதியர்களுக்கும் அந்த இதை கொடுக்க சொல்லுவாங்க. பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு அநேகமாக அதில் வந்து தலைவர் வந்து ஒரு 6 கோரிக்கையில் 1 இல்லைன்னா 2 முக்கியமான கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தான் நான் நம்புகிறேன்.
ஓகே. அடுத்து வந்து தொடர்ச்சியா உள்ளாட்சி பிரதிநிதிகள் அப்படின்னா கடலூர்ல ஒரு சில சம்பவங்கள் நடந்தது, தஞ்சாவூர்ல நடந்தது மேயருக்கு எதிராக, ஊட்டியில கூட நடந்ததா சில வீடியோக்கள்லாம் வந்தது. இப்ப திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு மேயரை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி 48 கவுன்சிலர்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் வருது. தொடர்ச்சியா அந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் அவங்களுக்கு இடையிலான அந்த பிரச்சனைகள் வந்து தொடர்ந்துட்டே வர மாதிரி இருக்கு. இது எப்பவுமே அதாவது இப்ப என்னன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியினுடைய விளைவு வந்து நமக்கு எங்கே என்ன நடந்தாலும் இம்மிடியேட்டாக அப்டேட் ஆகுது. பட் நீங்கள் இது பார்த்தீங்க அப்படின்னா எப்போ உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருந்தாங்களோ, ஆரம்பம் நம்ம எப்போ வச்சோமோ 1986 நம்ம அந்த அந்த பீரியட்லேருந்து, அதுக்கப்புறம் 96 தலைவர் கலைஞர் வந்ததுக்கப்புறம், ஏன்னா ராஜீவ்காந்தியினுடைய பஞ்சாயத்து ராஜ் சட்டத்துக்கு பிறகு எவ்ரி 5 இயர்ஸ் நடத்த வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. ஏன்னா அந்த நிதிகள் வாங்குற கொள்றதுக்கு அது கட்டாயமாயிருச்சு. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்கும் ஆங்காங்கே. ஏன்னா ஏன் வார்டுக்கு செய்யணும், ஓன் வார்டுக்கு செய்யணும், ஏன்னா அது தனிப்பட்ட ஒரு சின்ன ஏரியாவாயிருதுல்ல. இப்போ நீங்கள் ஒரு எம்எல்ஏ அப்படின்னா ஒரு 2.5 லட்சம் வாக்காளர்கள் 3 லட்சம் வாக்காளர்கள் இருப்பாங்க. அப்போ ஒரு பரந்துபட்ட ஏரியா. அப்போ நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஒரு 3000-4000 வாக்காளர்களுக்கு நீங்கள் பிரதிநிதியாக இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகலாம். அந்த நேரங்களில் வந்து மேயர் ஒரு இதுக்கு ஒதுக்கியிருப்பார், ஒதுக்க மாட்டார், இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கலாம். இதை தாண்டி அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது கண்டிப்பாக நல்ல நிச்சயமா நீங்க சொன்ன விஷயங்கள் அப்படின்றது 1-2 இடத்துல இருக்கு. ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பணம் பிரிச்சுக்கிறதுலையோ இல்லை வந்து பங்கு அது போன்ற விஷயங்கள்ல தான் நான் வெளிப்படையாகவே சண்டை போட்டுக்கிற வீடியோக்கள் அந்த மாதிரிலாம் வருது. மதுரையில் வந்து நேற்று பார்த்தீங்கன்னா கூட கம்யூனிஸ்ட் துணை மேயர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு அதில் திமுக கவுன்சிலர்களுக்கு தொடர்பு இருப்பதா அப்படியும் செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. இது போன்ற இல்லை, இது தவிர்க்கப்பட வேண்டியது. இது யாராக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் வந்து அதாவது நம்ம புனிதனாக இல்லாட்டாலும் நம்மளை பார்த்தா மக்கள் வந்து கையெடுத்து கும்பிட்ற அளவுக்கு நம்ம ஒரு மரியாதையோடு இருக்க வேண்டும். அந்த காசு அடிக்கிறதோ இல்லை போய் இதுக்காக சண்டை போடுறதோ இதுங்கிறதுல வந்து நான் உறுதியாக சொல்லுகிறேன், எனக்கோ என் தலைமைக்கோ உடன்பாடு கிடையாது. மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது அதிமுகவை சார்ந்த ஒருத்தர் 96-2001 அவர் மேயராக இருக்கும்போது அவர் காசு இது பண்ணிட்டாருன்னு சொல்லி ஒரு வழக்கு, சிவகாசியை சார்ந்த ஒரு செண்பகம் என்று எனக்கு ஞாபகம், செண்பகராமனா செண்பகன் என்ற ஒருத்தர் அவர் வந்து போட்டு அந்த வழக்கில் அவருக்கு வாரண்ட், தலைவருக்கு வாரண்ட் அனுப்புறதுக்கு முன்னாடியே தலைவரே போய் அன்றைய நீதியரசர் முன்னாடி ஆஜராகி நான் என் பொது வாழ்க்கையில் என் மக்களுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன் என்பதை நிரூபிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு தர வேண்டும். நீங்கள் எப்போ என்னை கூப்பிட்டாலும் சரி, உடனடியாக நீங்கள் வந்து ஒரு ஆய்வு நடத்தினாலும் சரி, யாரை வேணாலும் அனுப்புங்க, அனுப்பி நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள், என் மீது தவறு இருந்தால் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். அப்புறம் அவர் அதே மாதிரி நீதியரசர் அனுப்பினார், ஒரு எஸ்பி தலைமையில் போட்டு அனுப்பி எல்லாம் விசாரிச்சதுக்கு பிறகு இல்லை அப்படின்னு. அப்போ அந்த வழக்கிலேயே அவர் ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க, அந்த நீதியரசர் அசோக்குமார்னு எனக்கு ஞாபகம், அவர் எழுதியிருந்தார், இந்த மாதிரியான ஒரு முன்மாதிரியான ஒரு மக்கள் பிரதிநிதிகளைத்தான் இந்த நாடு எதிர்பார்க்கிறது அப்படின்னு. அதனால எனக்கு அந்த தலைவர்கிட்ட இருக்கிற அந்த உணர்வு எனக்கும் உண்டு. அதை போலதான் பெரும்பாலும் இருக்கலாம், ஓரிரு இடங்களில் அது இருக்குமே. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் மீது கண்டிப்பாக சட்டம் ஒழுங்கு நமது நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும், எடுப்பார். இப்போ நீங்கள் கட்சி நிர்வாகிகள் குறித்து அந்த விஷயங்கள் வந்து சொன்னீங்க. ஏற்கனவே தொழிற்சங்கம் பற்றி நம்ம பேசணும். அதில் என்னன்னா ஒரு சிலர் சொல்ல கருத்துக்கள் என்னன்னா, கலைஞர் அவர் இருக்கும்போது தொழிற்சங்கங்கள் அவங்க கூட எல்லாம் ரொம்பவே நெருக்கமாக இருந்தார். தோமுசா கூட ஏதாவது சில முடிவுகள் எடுக்கும்போது அவங்க கிட்ட பேசி அந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணாரு. இந்த ஆட்சியில் வந்து அது வந்து கொஞ்சம் அது தடைபட்டிருக்கு அப்படின்ற போன்ற கருத்துக்களும் வருது. அதே போல நிர்வாகிகளை கட்டுக்குள்ள வச்சுக்கிறது உள்ளிட்ட விஷயங்கள்லையுமே கூட ஸ்டாலின் வந்து தவற விடுறாரு. அது போன்ற விஷயங்கள் சில பத்திரிகைகள் எழுதப்படுது, சிலர் வந்து விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்கல்ல, நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க இந்த 2 விஷயத்துல? அதாவது ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். தலைவர் கலைஞரை வந்து சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது சாட்டையை கொண்டு அடிக்க வேண்டிய இடத்தில் கூட சாமந்தி பூவை தூக்கி போட்டு தட்டுவார். அந்த பூவை தூக்கி போடுறது தான் அவருடைய பெரும் தண்டனை அவன் மேலே. அந்த மாதிரி வந்து சாவின்னு நினைக்கிறேன், அவர் தான் எழுதியிருந்தார், சாவியை ஆமாம் எழுதியிருக்கும் போது அதை சொல்லுவார். அதாவது அவர் சாட்டை எடுத்து அடிக்கிறது இல்லை, அவர் அந்த சாமந்தி பூவை தூக்கி போடுவது கூட ஒரு தண்டனை தான். அந்த மாதிரி நடத்திடுவார். அது தலைவருடைய ஸ்டைல். நம்ம தலைவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த 2021 வரைக்குமான அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த நிர்வாக சிக்கல்கள் இருக்கு பாருங்க, இதை வந்து அவரால் உட்கார்ந்து பண்ண முடியல. அவர் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் உட்கார்ந்து பேசுவதற்கு, அவர் மேயராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய உட்கார்ந்து பேசியிருப்பார். ஆசிரியர்களாக இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், மாநகராட்சியில் நிறைய திட்டங்கள் நிறைவேற்றும் போது உட்கார்ந்து பேசியிருப்பார், பேச விருப்பப்படுவார்.
இன்ஃபேக்ட் எனக்கே அந்த அனுபவம் உண்டு. இந்த இது வந்தது பாருங்க, நம்ம கொரோனா அப்போ வந்து ஒன்றிணைவோமான்னு ஒரு திட்டம் நம்ம இது பண்ணப்போ தலைவர் வந்து உட்கார்ந்து பேசுறாரு ஆன்லைன்ல தான். அப்போ கட்சிக்காரர்கள் பேசுறத உண்மையா சொல்றேன், ஒரு 30-40 நாள் இருக்கும். நான் அவர் மட்டும்தான் உட்காந்துருந்தோம். அப்போ ஏன்னா யாரும் வரக்கூடாது, போகக்கூடாது. ஆன்லைன்ல டேபிள்ல அவர் நானும் உட்காந்துருக்கோம். அவங்க பேசுறத பொறுமையா இவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. சில நேரங்கள்ல பேசுனதே ரிப்பீட் ஆகுது. நான் இவரை பார்ப்பேன், இவர் முகத்தை பார்ப்பேன், என்னடா அப்படின்னா அப்பமும் கவனிச்சிட்டு இருப்பாரு. ஸோ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தலைவர் தளபதியாரை பொறுத்த வரைக்கும் கருத்துக்கள் கேட்கணும்னு நினைப்பாரு. பட் அதற்கான சூழல் இங்கு இல்லாமல் நம்ம நிர்வாகத்தை சரி பண்றதுக்கே நமக்கு எல்லா நிர்வாகமும் ஒரு மாதிரி கிடக்கு தம்பி. துணை முதல்வரா ஒருத்தர் வந்து அது உதவியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம், அதை நம்ம மறுக்க முடியாது. இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஃபெசிலிட்டேட் ஆகலாம். அதாவது அந்த அந்த இதுகள் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தலாம்னு வச்சு. ஏன்னா இளைஞரணி மாநாட்டுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதல்வராக போறாரு அப்படின்னு செய்திகள்லாம் வந்து அவர் அதை மறுத்திருக்காரு. நீங்க தான் சொல்றீங்க அப்படின்னு மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி சொல்லியிருக்கிறார். ஏன்னா உதயநிதி அவர் வந்து அரசியலுக்கு வரப்போது குறித்தும் மறுத்தாரு, எம்எல்ஏ குறித்து கேட்டபோது மறுத்தாரு, அமைச்சர் கேட்கும் போதும் மறுத்தாரு. நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதையும் தாண்டி அது கட்சியோட விருப்பம், கட்சி நிர்வாகிகள் ஏத்துக்கிறாங்க, அதுல யாரும் எதுவும் சொல்ல முடியாதுன்னு வச்சுங்களேன். இப்ப துணை முதல்வர் அப்படின்றது கட்சியோட எதிர்பார்ப்பா இருக்கா? இல்ல, அதாவது நீங்க சொன்னதுல ஒரு சின்ன கரெக்ஷன். அதாவது அவர் என்ன சொன்னாரு, அப்பா முதலமைச்சர் ஆக பொறுப்பேற்கிற நேரத்திலே அவர்கிட்ட நீங்க அமைச்சர் ஆகலாம் கேட்டப்போ அப்பா அவர் சொன்னார், நான் இப்பதான் முதல் முறையா சட்டமன்றத்துக்கு வந்திருக்கேன். உங்களுக்கு தெரியும் 1.5 இயர்ஸ்க்கு பிறகுதான் அவர் திரும்ப ஆரம்பிச்சாங்க. அப்பதான் சொன்னாரு, நான் இப்பதான் சட்டமன்ற நடவடிக்கைகள் என்ன இது என்னன்னு நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவர் கையில் இருக்கிற 2 துறையுமே நல்லா தான் செயல்படுவோம். 3 துறைகள் நினைக்கிறேன். அதாவது இளைஞர் நலன் துறையாக இருந்தாலும் சரி, விளையாட்டு மேம்பாட்டுத்துறை இருந்தாலும், திட்ட அமலாக்கத்துறைகள் இருந்தாலும், அவருடைய உழைப்பு என்பது முன்பு இருந்ததை விட 300% அதிகரிக்கும். நான் பார்க்குறேன், என்னால் பர்சனலாக பார்க்க முடிகிறது, பக்கத்தில் இருந்து பார்க்கறது. எனவே அவரால் உழைக்க முடிகிற அந்த வேகத்திற்கு தகுந்தாற்போல் அவருக்கு நாம் வாய்ப்புகள் கொடுப்பது தவறாக இருக்காது என்றுதான் நான் பார்க்கிறேன். இப்போ இன்னொன்று என்னன்னா, துணை முதல்வருங்கிறது ஒரு லேபிள் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஓபிஎஸ் அடிக்கடி சொல்லிட்டு அது ஒரு லேபிள். மற்றபடி இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவர்கிட்ட அந்த திட்ட அமலாக்கத்துறை இருக்கு, புதிய திட்டங்கள் அமலாக்கத்துறை, அதுலேயே வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஆல் டிபார்ட்மெண்ட் சூப்பர்வைசிங் கெப்பாசிட்டி வந்துடுது அவருக்கு. ரைட். ஸோ நம்ம துணை முதல்வர் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா புரோட்டோகாலில் என்ன ஒரு இது ஒரு அட்வான்ஸ்மெண்ட் வரலாமே தவிர மற்றபடி அவருக்கு இருக்கிற அதிகாரங்கள் ஒன்றும் பெருசாக மாறுபடும். இளைஞரணி மாநாட்டுக்கு பிறகு அந்த அறிவிப்பு வருமா என்று தெரியவில்லை. வந்தால் ஒன்றும் தவறில்லை, வரவேற்கத்தக்கது. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.